தண்ணீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படும், காற்றின் மூலமும் தயாரிக்கப்படும். ஆனால் குப்பைகளில் இருந்தும் மின்சாரம் தயாரிக்க முடியுமா? அத்தகைய சீர்மிகு புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளது. விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ள நிலையில் இது சென்னைக்கு சாதகமா? விரிவாக பார்க்கலாம். குப்பைகள் மனிதனின் ஆரோக்கியத்திற்கு தீங்கிழைக்கும், அதுவே மண்ணுக்கு உரமாகும். ஆனால் மக்கள் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் குப்பைகளில் இருந்தும் மின்சாரம் தயாரிக்கப்படும் என்ற தகவல் சற்றே பொதுமக்களுக்கு வியப்பைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கொடுங்கையூரில் உள்ள குப்பை கிடங்கில் நாள்தோறும் டன் கணக்கில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகிறது. பயோமைனிங் முறையில் பிரித்தெடுக்கப்படும் குப்பைகள் உரமாக்கப்படுகிறது. அதே நேரம் இந்த குப்பைகள் தேக்கத்தால் சுற்றிலும் உள்ள குடியிருப்பு வாசிகள் துர்நாற்றம் வீசுவதாகவும் சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுவதற்கான புதிய எரிஉலை திட்டத்தை அறிமுகம் செய்கிறது சென்னை மாநகராட்சி. இதன் மூலம் எரிக்கப்படும் குப்பைகள் மின் ஆற்றலாக மாற்றப்பட்டு அதனை மின் உற்பத்திக்கு பயன்படுத்தலாம் என கூறப்படுகிறது. இதில் 2 எரிஉலைகள் அமைக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு எரிஉலையிலும் தலா 21 மெகாவாட் மின்சாரம், 40 கிலோ கேஸ் தயாரிக்கப்படும். 1248 கோடி ரூபாய் மதிப்பிலான எரிஉலை திட்டத்திற்கு கொடுங்கையூர் பகுதியினர் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு எழுந்து வருகிறது. ஏற்கனவே குப்பைகளில் இருந்து வரும் துர்நாற்றத்தால் ஆரோக்கியம் குலைந்து வருகிறது. இதில் குப்பைகள் எரிக்கப்பட்டு புகை கலந்து வரும் காற்றை சுவாசித்தால் தங்கள் சன்னதியே நோயில் விழுந்துவிடும் என அச்சமடைகின்றனர். ஏற்கனவே நார்மலாக இங்கே குப்பை வண்டி போனாலே எங்களுக்கு ஃபுல்லாக ஸ்மெல்லு வருது. அதால் குழந்தைங்க சாப்பிட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் மேலே இன்னும் குப்பைங்களாம் எரிச்சாங்கன்னா எங்களுக்கு இன்னும் நோய்ங்க தான் அதிகமாகும். அதால் நிறைய பாதிப்பு. டிபி அட்டாக் ஆகுது, மஞ்சக்காமலை நிறைய வருது. பசங்கள்லாம் கூட எவ்வளோ பேர் தாக்குறாங்க. கை கால் வரமாட்டேங்குது, நோயால் அட்டாக் ஆகுது பசங்களுக்கு. மலேரியா, டைஃபாய்டு நிறைய வருது. அதால் எங்களுக்கு இந்த திட்டமே வேணாம். ஏற்கனவே நார்மலாக குப்பை எரிச்சிருக்காங்க, அது வரலாம் எரிச்சிட்டு இருந்தாலே போதும். எங்களுக்கு இந்த புது இதுவெல்லாம் வேணாம். அதால் நாங்கள் போராட்டம் பண்ண சொன்னால் கூட நாங்கள் பண்ணுறோம். நவீன திட்டங்கள் என்ற பெயரில் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை அதிகரிக்கும் இது போன்றவற்றை மாநகராட்சி கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களோட குப்பையை நாங்கள் சுமக்கிறதும் இல்லாமல் எல்லா ஊர் குப்பையும் எதுக்கு நாங்கள் சுமக்கணும் அப்படின்ற கொஸ்டினே எங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இப்போ இன்னமும் இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க, இன்னமும் பாதிப்பு தரீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்றது தான் எங்கள் போராட்டமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு முடியணும்னு தெரியல. ஆனால் நாங்கள் கண்டிப்பாக போராடிட்டே இருப்போம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பல ஆண்டுகளாகவே கொடுங்கையூர் பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு தான் வருகிறது. இதனால் தோல் நோய், புற்றுநோய் உள்ளிட்ட கொடிய நோய்கள் பரவும் கூடாரமாக கொடுங்கையூர் மாறிவிடக் கூடாது என்பதுதான் அப்பகுதியினரின் எதிர்பார்ப்பும் குறைந்தபட்ச விருப்பமும். குப்பைகள் தரம் பிரிக்கப்படாமல் அப்படியே கொட்டி எரிப்பதால் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு வெளியாவதோடு பார்ட்டிகுலேட் மேட்டர் என்ற நுண் துகள்களும் காற்றில் பரவி மனிதனுக்கு பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு உள்ளூர் பகுதியினரின் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் வலுத்திருக்க, கொடுங்கையூரில் கொண்டுவரப்படவுள்ள எரியுலை திட்டத்திற்கு ஆதரவு கிடைக்குமா? மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் செய்தியாளர் சுரேஷ்.